ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஃபூ, ஷெங்கி, வெய்ஃபா 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஷெங்கி கிட்ட இது உண்மையான காதல் கிடையாது, இது ஒரு டார்ச்சர், இதுக்காக நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வெய்ஃபா சீரியஸா சொல்லிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபூ பாக்குறா. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம், நம்ம இப்போ ஒரு அளவுக்கு கடையை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த பிளான் என்னன்னு கேட்க வெய்ஃபா பாக்குறா. இப்ப நம்ம குட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நம்ம கடையை ஓபன் பண்ணிட்டோம் அப்படிங்கறதால இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டத்துல போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், இல்ல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே எங்க ஷெங்கி பாக்குறா. நம்மள உள்ள சேர்த்துக்குவாங்களா, அங்க இருக்கிற எல்லாமே ஆம்பளைங்க தான், ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. ஏற்கனவே நான் எங்க புருஷனோட அந்த ஹோட்டல்ல இருந்தேன்ல, அப்ப அந்த ஆளையும் இவங்க மதிச்சது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வெய்ஃபா பாத்துக்கலாம், நாளை காலை கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. வெய்ஃபா அங்க ஒரு ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு, அதாவது நானும் ஒரு கடையோட ஓனர் தான், இங்க வரணும் சேரணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி போய் எடுத்துட்டு வெயிட் பண்ண, அங்க உள்ள மத்த ஆளுங்கெல்லாம் வராங்க, சின்ன சின்ன கடைக்காரங்கெல்லாம், அவங்களெல்லாம் பார்த்துட்டு உள்ள விட்டுட்டே இருக்காங்க. வெய்ஃபா ரொம்ப நேரமா அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்னுட்டு இருக்கா. ஃபூ, எப்பங்க எங்களை உள்ள விட போறீங்க, எவ்வளவு நேரங்க நிக்கிறது, மத்தவங்க எல்லாம் போறாங்களேன்னு கேட்க, ஏமா அவங்க எல்லாம் கடை ஓனர் போறாங்க, நீங்க பொண்ணுங்க தானே நில்லுங்கன்னு அந்த ஆளு சொல்றான். நாங்களும் கடை ஓனர் தான், ஆதாரம் இங்க இருக்கு அப்படின்னு பத்திரத்தை வெய்ஃபா காட்டினதுக்கு அப்புறம் தான், அப்படியா சரி உள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு 3 பேரையும் உள்ள கூட்டு போறாங்க. இங்க அந்த கூட்டத்துக்கு ஒரு 3-4 முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேரும் நல்லா ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெய்ஃபா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்ப கதையை பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு எம்ப்ராய்டரி போட்டானா அப்படி இருக்கும், அவ்வளவு பிரமாதமா இருக்கும்னு சூச்சூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த மெயின் தலைவரே, அவர் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த சூச்சு வரா. அப்பா உங்களுக்கு நான் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிக்கிறா. உடனே எம்ப்ராய்டரி போடுவல்லாம அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, உங்களுக்கு இப்ப கூட ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு கர்ச்சிஃப காட்டுறா. அந்த கர்ச்சிஃப்ல பார்த்தா ஒரு மூலிகை ஒண்ணு இத்துனோண்டு, அதுவும் கலர் கூட மங்கலா எம்ப்ராய்டரி போடப்பட்டு சுமாரா இருக்கு. மத்த 2 பேரும் இதுதான் அந்த ஓஹோ எம்ப்ராய்டரியா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லப்பா, இந்த மூலிகை தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதான் அந்த மூலிகை நான் எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அவங்க அப்பா பாக்குறாரு. இவளை வச்சு சமாளிக்க கூட முடியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்காரு. இங்க அதுக்குள்ள ஃபூ பாக்குறா. காலைல சாயந்தரம் ஆக போகுது, இன்னும் நம்மள உட்கார வச்சுட்டே இருக்காங்க பாரு, தண்ணி கூட வைக்கல, ஏன் இவளை நம்மள கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு கண்டபடி கத்த ஆரம்பிக்க, அதுக்குள்ள அங்க உள்ள இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க. இந்த 3 பேரும் வெளியே உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ வெய்ஃபாவை பார்த்து உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்க, நாங்க சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால நாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, இப்ப குட்டியா கடை ஓபன் பண்ணிருக்கோங்கிறதால உங்க குரூப்ல நாங்க சேர்ந்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சேர்ந்துக்கலான்னு வந்திருக்கோம், ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு பாக்ஸை கொடுக்க, உட்காருங்க அப்படின்னு அந்த 4 பேருடைய நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கான். வெய்ஃபா போய் உட்காந்துக்கிறா. இங்க பாருமா, யாராவது பொம்பளைங்க கடையெல்லாம் ஓபன் பண்ணுவாங்களா, எல்லாரும் பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இப்ப கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறக்கும், அப்புறம் யாராலையும் வேலையை பார்க்க முடியாது, அப்புறம் கடையை என்னமா பண்ணுவீங்க, எதை நம்பி உங்க கடையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. இல்லங்க, நாங்க இப்போதைக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்ல, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னோட கல்யாண வாழ்க்கையால என் கடை பாதிக்கப்படாது, சோ நீங்க நம்பி எங்களை குரூப்ல சேர்த்துக்கலாம்னு சொல்ல, இல்லங்க அதெல்லாம் நடக்காது, பொண்ணுங்களெல்லாம் நம்பி பொண்ணுங்க பேச்செல்லாம் நம்பி சேர்த்துக்க முடியுமா, குழந்தை அழுதும் கிளம்பி ஓடி போயிருவாங்க, இந்த குரூப்புக்கு தான் அப்புறம் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபூ பாக்குறா. என்னங்க இது அநியாயமா இருக்கு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன, பண்ணி காட்டி உங்களுக்கு என்ன, நீங்க என்ன எங்க அப்பாவா, இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க, நானும் அப்ப இருந்து பொறுமையா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. அவர் பாக்குறாரு, பாத்தீங்களா பொண்ணுங்கன்னா எவ்வளவு மரியாதையா இருக்கணும், நாங்கெல்லாம் ரொம்ப மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்படி அகங்காரம் முடிச்சு கத்துற மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல ஃபூ கடுப்பாயிடுறா. எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறா. வெய்ஃபா பாக்குறா. ஃபூ அமைதியா இரு, விடு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம், நீங்க 50-50 கொடுத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஏற்கனவே நாங்க கடன் வாங்கி தான் முதல் போட்டிருக்கோம், அதுக்கே வட்டி கட்ட வேண்டி இருக்கு, சோ என்னால 50-50 எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, சரிமா அப்ப நீ ஆம்பளைக்கு நிகர் கிடையாதுன்னு அர்த்தம், இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற, சரி ஓகே உனக்கு 60 எனக்கு 40, இதாவது பரவாயில்லனா சேர்ந்துக்கோ, இல்ல அப்படின்னா நீ வருத்தப்படாத, அப்புறம் நீயே எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, அதுக்கு கொஞ்சம் திமிர்த்தனதெல்லாம் குறைச்சிட்டு வந்துக்கோன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து வெளியே போயிடுறா. வெய்ஃபா கிட்ட வெளியே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, பாத்துக்கலாம் வாங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல எனக்கு உரம் வாங்கணும், தீந்து போச்சு, அதை வாங்கிட்டு வரலான்னு வெய்ஃபா ஃப்ரெண்ட்ஸோட உரம் வாங்குறதுக்கு போறா. ஆனா அந்த உர கடைக்காரங்க பாத்துட்டு, இல்லம்மா இந்த பெரிய ஆளுங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டியா, அதனால உனக்கு உரம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் மேன்லாம் அவங்கள நம்பிதான் இருக்கும், என்னால அவங்களுக்கு எதிர்த்துக்கிட்டு உனக்கு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. வெய்ஃபாவும் ஃபோவும் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உரம் நமக்கு கையில இருக்கும், ஆனா அதுக்கப்புறமா நமக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம செடி எல்லாம் என்ன ஆகும், ஏற்கனவே நம்மள பொண்ணுங்க வீக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க வேற பல தரப்புல இருந்தும் அடி
முடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், 60-40க்கு ஓகே சொல்ல போறோமா அப்படின்னு கேட்க, பொண்ணுங்க பிசினஸ் வந்தாலே அது வீக்னஸ் நினைக்கிறாங்க. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா, சின்ன சின்னதா அந்த டாய்லெட் கிளீன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாட்டுக்கொட்டை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கிளீன் பண்றவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த சாணி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம விலை கம்மியா கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இங்க பின்னாடி கிரவுண்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்மளாவே வந்துட்டு கொஞ்சமா உரம் செஞ்சுக்கலாம்லன்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 பேரும் சொல்றாங்க. வெய்ஃபாவோட தலைமையில 3 பேருமா கிளம்பி நைட்டோட நைட்டா போயிட்டு அந்த மாட்டு சாணியெல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிட்டு கொஞ்சம் புல்லுக்கட்டெல்லாம் கூட வாங்கிட்டு அதை நைட்டோட நைட்டா உரம் செய்யறதுக்கு போட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அதை போய் உரத்தை தோண்டி எடுத்து அப்புறம் செடிக்கு போடுறதுன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம சாங்க ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு இருக்க அவனை பாக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வரான். வெய்ஃபாக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நீதான் சொல்ல போறியே, என்னடா ஏன்டா ஒரு மாதிரி நாறுது வேற அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் வெய்ஃபாக்கு, அவங்களுக்கு உரம் யாரும் கொடுக்கல போல, அதனால அவங்களே உரம் செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த வயசுல சின்ன பொண்ணுங்க 3 பேருமா சேர்ந்து உரம் செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்த காசு கூட இப்படி நாறுதுன்னு சொல்ல, டேய் முதல்ல குளிடா, அப்படியே அந்த காசையும் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு அப்புறம் குளிடா அப்படின்னு சாங்க விரட்டி விட்டுட்டு இருக்கான். வெய்ஃபா குளிச்சுட்டு தலை வாரிட்டு இருக்கா. கரெக்டா யாரும் கதவை தட்ட ஷெங்கி நினைச்சுக்கிறா. உள்ள வாடின்னு கூப்பிட, நான் வந்து சாங் அப்படின்னு குரல் கேக்குது. இதோ நான் வந்துடுறேன், உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு வேக வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு சாங்க பாக்குறதுக்கு போறா. வாடகை கூட கரெக்டா கொடுத்து விட்டுட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இருக்க வீட்டுக்குள்ள வரீங்களேன்னு கேட்க, கதவை தட்டின, யாரும் கதவை திறக்கல, அதான் உள்ள வர வேண்டியதா போயிடுச்சுன்னு ஒரு குட்டி பாட்டில் எடுத்து வைக்கிறான். இது மருந்து, இதை போட்டு குளிச்சோம்னா நல்லா உடம்பு ஃபுல்லா வாசனை அடிக்கும்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க இருக்கட்டும் வைஃபா சொல்றா. ரொம்ப உனக்கு இந்த குரூப்ல தொல்லை கொடுக்குறாங்க போல, நாளைக்கு போயிட்டு ஏன் பேரு சொல்லு, உனக்கு பிரச்சனை வராதுன்னு சாங்க சொல்றான். இல்லங்க வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய ஃபேவர்ஸ் வாங்கியாச்சு, இதுக்கும் மேல உங்க பேரை சொல்லி அது மூலமா நான் ஹெல்ப் வாங்கி என்னால உங்களுக்கு பிரச்சனை வருது எனக்கு இஷ்டம் கிடையாதுன்னு வைஃபா சாங்க பார்த்தாலே இப்ப அவாய்ட் பண்றால, அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் பேரை யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும், சரி பரவாயில்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா அந்த மருந்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, குளிச்சனால கொஞ்சம் வாசமாறு அப்படின்னு சொல்லிட்டு சாங் அங்க இருந்து போறான். மறுபடியும் உங்க கடையில வியாபாரம் எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்கும் போது எங்க ஷெங்கி வரா. அடுத்தடுத்து நிறைய புக்கிங் போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம உரமும் தயாரிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, ஆனா அப்போ வெய்ஃபா பாக்குறா, உரம் இப்ப தயாரிச்சிட்டோண்டி, ஆனா இது யோசிச்சு பாரு, இதே மாதிரியே நம்ம மாறி மாறி எல்லா வேலையும் நம்மளே பண்ணிட்டு இருந்தோம் காசு சேவ் பண்றதுக்கு அப்படின்னா நமக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடும், இது சரிப்பட்டு வராது, இதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆமான்னு ஷெங்கி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு யாரோ ஒருத்தங்க டெய்லி வந்து ஒரு பாட்டு தொட்டி செடி வாங்கிட்டு கொஞ்ச தூரம் தெருமுனையில கொண்டு போய் வச்சுட்டு இந்த பூவை தனித்தனியா வாசம் வர வேறு அப்படின்னு கட் பண்ணி கீழே போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு தொட்டி கூட இங்க இருக்கு, எதெல்லாம் முக்கியமான பார்ட்ஸோ அதெல்லாம் கட் பண்றாங்க. யாரு இந்த பைத்தியக்காரங்களா இருப்பாங்க, ஒருவேளை நம்மள பழி வாங்குறதுக்காக யாரு பண்றாங்களா, இவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்த பூவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. நானும் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தேன், ஒரே பொண்ணுதான் இந்த தொட்டி செடியை அடிக்கடி வாங்குறா, ஒரு பெரிய பணக்கார வீட்டோட வேலைக்கார பொண்ணு இருப்பால, அந்த மாதிரிதான் அவ இருந்தான்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில கிளம்பி அந்த பணக்கார வீட்டோட வேலைக்கார பொண்ணு ஒரு தொட்டி செடியை வாங்குறா, ஒரு மூலையில வச்சிடுறா. இந்த 3 கேர்ள்ஸும் போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூளைக்கு இன்னொரு பொண்ணு வரா, வந்து இந்த செடியை பாக்குறா, கையில எதையோ எடுத்துட்டு அந்த செடியை கட் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள வெய்ஃபாவோட 3 பொண்ணுங்களும் சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன பண்றீங்க, எதுக்குங்க இப்படி செடியெல்லாம் கொண்டு வந்து வெட்டி வீசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்க, இது நான் காசு கொடுத்து வாங்கினது, இங்க பாருங்க பெல்லுன்னு அந்த பொண்ணு காட்டுறா. இந்த பொண்ணுதான் சூச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால, அதான் அந்த குரூப் தலைவரோட பொண்ணு, அந்த பொண்ணுதான் இவ. நீ அந்த சூச்சு தானே, அந்த குரூப் தலைவரோட பொண்ணு தானே, ஏமா நீ காசு கொடுத்து வாங்கிட்ட, அதை போய் கஷ்டப்பட்டு உடைக்கணுமா, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க, அதுக்குன்னு எனக்கு சில காரணம் இருக்கு அப்படின்னு சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உங்க அப்பாவை எப்படி பழி வாங்குறதுக்காக எங்க கிட்ட அமுச்சு வச்சாரா, எங்க பூவை அசிங்கப்படுத்துறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது, எங்க உழைப்பு இப்படி போகுது இல்ல, நானும் நீ வந்துட்டு பூவை இப்படி திருடிதான் அழிக்கிறியோ யாரோ வாங்குறத நினைச்சிட்டேன், ஆனா நீ சொந்த காசு போட்டுதான் வாங்குற அப்படிங்கறதால உன்னை என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அங்கிருந்து வைஃபா சொல்றா. சூச்சு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ண ஃபோ அவளை புடிச்சுக்கிறா. இங்க பாருங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்க. உன்னை எங்க வைஃபா பாக்குறா, பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறதால உன்னை நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது, உன்னை பத்தி கம்ப்ளைண்டும் பண்ண போறது கிடையாது, தேவையில்லாம உனக்கு தான் அவமானம், ஆனா குரூப் தலைவர்கள் மேல இருக்க கோபத்தை குடும்பத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல அறிவே இருக்கு, ஆனா இதுக்கு மேல என் கடைக்கு வராத, உனக்கு நாங்க இனிமே செடி விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் கிளம்புறேன்னு சூச்சு அங்க இருந்து போயிடுறா. வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் சாங்கோட வீட்டுக்கு வெய்ஃபா போறா. இந்த மாசத்துக்கான வட்டியை கொடுக்கறதுக்காக சாங்கு கிட்ட போயிட்டு எல்லா காசையும் நல்லா கழுவி வாசனை பொடி போட்டு எடுத்து வந்துட்டு இருக்கேன், எந்த பேட் ஸ்மெல்லும் வராதுன்னு சொல்ல, எப்பவுமே லேட்டா கொடுப்ப, இப்ப மட்டும் சீக்கிரமா கொடுக்குற, என்ன மேட்டர்ன்னு சாங்கு கேக்குறான். அதெல்லாம் இல்லங்க, ஒரு மரியாதை தான் அப்படின்னு வெய்ஃபா மனசுக்குள்ள பயத்தோடயே சொல்றா. சரி சரி கிளம்பு அப்படின்னு நம்ம சாங்கும் சொல்றான். அவ கிளம்பலான்னு பாக்கிறதுக்குள்ள வெளியே ஒரு குரல் கேக்குது. இந்த யூச்சியோட அப்பா இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி இந்த லூஷோ இருக்காங்கல்ல, 2 பேரும் பேசிட்டே வர குரல். இப்ப வெளியே போனா
இல்லனா மாட்டிக்குவோமே வைஃபா நேரா பின்னாடி ஒரு கபோர்டு இருக்கு சாங்கோட ரூம்லயே ஓரமா, அந்த கபோர்டு கிட்ட ஓடுறா. ஓடாத அப்படின்னு சாங்க வேற கைய காட்டுறான். ஆனா அதுக்குள்ள காலம் தாண்டி போயிடுது. வெய்ஃபா நேரா உள்ள போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இங்க சாங்கோட ரூம் கதவு ஓபன் ஆயிட்டு இந்த யூஜியோட அப்பாவும் அதே மாதிரி லூஷுவும் உள்ள வந்துடுறாங்க. என்னப்பா இப்ப பாரு பூவோடய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க, வர வர உனக்கு பூதான் ரொம்ப பிடிக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஜியோட அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாங்க பாக்குறான், யார் இவரு லூஷு தானே, இந்த பூவை இவருக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட ஒய்ஃப் ஏதாவது இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்கதான் வெய்ஃபா, அவங்க கூட இதே மாதிரிதான் பூ வளர்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல தாங்க பார்த்து லூஷு முறைக்க ஆரம்பிக்கிறான். எங்க வந்து வெய்ஃபாவை பத்தி பேசி அவ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவளுக்கு ஆபத்து வந்துருமோன்னு, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுவும் இறந்து போயிட்டா, எதுக்காக அவளை பத்தி பேசணும், பழச நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சாங் உடனே நக்கலா சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, இன்னமும் லூஷுவோட கண்ணு ஃபுல்லா அந்த பூ மேலேயே இருக்கு. இது வெய்ஃபா வளர்க்குற பூவாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து அவனும் கிளம்புறான். இங்க பார்த்தா கபோர்டுக்குள்ள உட்காந்துட்டு வெய்ஃபா என்ன பத்தி எதுக்காக வேணும்னு இந்த சாங்கு லூஷு கிட்ட கேக்குறான். ரொம்ப திமிருதான் அப்படின்னு வெளியே போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா கபோர்ட்லயே நிறைய துணி எல்லாம் இருக்கு. அந்த துணியில இன்னொரு பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது. டக்குன்னு அவ கதவை திறந்து பார்க்க அங்க யாரோ வாய மூடு அப்படின்னு உடனேயே பின்னாடி அடிக்க ஆண் கத்திக்கிட்டே மயங்கி விழுந்துடுறா. இங்க வெளியே சாங்கு வந்தான்ல, அவங்க கிட்ட மினிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு, யூச்சியோட அப்பா. இங்க பாரு, அந்த மாஸ்டர் செத்து போயிட்டான், ஆனா அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாது, ஆத்மா சாந்தியை அடையக்கூடாது. சோ அவனெல்லாம் பாத்துக்கலாம், எவ்வளவு தைரியம் தான் பணக்காரங்களெல்லாம் கட்டுப்படுத்திட்டு சாதாரண ஆளுங்களெல்லாம் பெரிய ஆளாக்கணும்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு பேச சாங்க உடனே நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம், இறுதி சடங்கு கூட நல்லா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல லூஷு பாக்குறான், இங்கெல்லாம் என்ன மனுஷங்க தானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். நீ எவ்வளவு அறிவாளியா இருக்க லூஷு, பாரு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு இருக்கான். எனக்கு வர மருமக மட்டும் ஒன்ன மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் சாங்க கிட்ட சொல்லிட்டு, என் மருமகனை நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல சாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இங்க மறுபடியும் சாங்க உள்ள போறான். மயக்கம் போட்டிருந்த வெய்ஃபா எந்திரிக்கிறா. மயக்கத்துல நீ என்ன தெரியுமா சொன்ன, கொலைய பார்த்தேன், இப்ப பேயையும் பாத்துட்டேன்னு சொன்னேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், மாஸ்டரை நான் கொலை பண்ணதை நீ பாத்தியான்னு சாங்க கேட்க வெய்ஃபா திரு திருன்னு முழிக்கிறா. இதுக்கு மேல உன்னை உயிரோட விட முடியாது, இப்பவே நீ செத்துருன்னு கையில கத்தி எடுத்து சாங்க வெய்ஃபா கிட்ட கொடுத்துட்டு, கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்கும் இந்த உண்மையை நான் சொல்லல, வேற யாருக்கும் தெரியாது, அதுவும் இல்லாம நீங்க கொன்னதால இந்த பேய் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நான் வெளியே யார்ட்டையும் போகலங்கிறதால சொல்லி இருக்கவும் முடியாது. அப்புறம் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என் கடையில இப்பதான் எல்லாரையும் வேலைக்கு ஆள் எடுத்திருக்கேன், அவங்க எல்லாம் ரொம்ப பாவம், அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுடுறேன், அந்த கடையில வேலைக்கு வந்திருக்கவங்களையும் நானே எப்படியே பத்திரமா பாத்துக்கிறேன், அந்த கடையை நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீ ஏன் செத்துருன்னு கத்தியை கொடுக்க, உடனே வெய்ஃபா அந்த கத்தி எடுத்து நெஞ்சில குத்திக்கிற மாதிரி போறா. பயமா இருக்கு, அழுகையா வருது. சாங் இவளையே குத்திக்கிறாளா பாருன்னு பாத்துட்டு இருக்கான். வெய்ஃபா அவனை பாத்துட்டு விட மாட்டான் போல, செத்தாதான் விடுவான் போலன்னு கைத்தி எடுத்துட்டு வயித்துல ஓங்கி ஒரு குத்து குத்திக்க சாங் அவளையே அமைதியா பாத்துட்டு இருக்கான். அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. வெய்ஃபாக்கு என்னாச்சு, சாங்க்கு என்னாச்சு, உள்ள இருந்தது யாரு, அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.